நீ தான் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்க. மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க கொண்டு போய் வச்சிருக்க? எதுக்காகடா தூக்கிட்டு போன? சொல்லி தொலைடா. சொல்லுன்றாங்கல்ல. என்னது? குழந்தைய காணுமா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏய், பொய் சொன்னா அப்புறம் உன்னை நான் கொலைய பண்ணிடுவேன். சொல்றா, என்னடா பண்ண குழந்தைய? உண்மையை சொல்லு. குழந்தைய எங்க பதுக்கி வச்சிருக்க? அது சுப்புவோட குழந்தை இல்லைன்னு உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? சொல்றா, கேக்குறாருல, சொல்லு. இத பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. 1000 தான் இருந்தாலும் இவரு உங்க வீட்டு சம்மதி இல்லையா? இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? இவனை உயிரோட விட்டு வச்சிருக்கனேன்னு சந்தோஷப்படுமா? உன் புருஷன் அடிக்கிற கூத்துக்கெல்லாம் வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் வெட்டி போட்டிருப்பான். ராஸ்கல். போனா போகுது நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் இவன் அடிக்கிற கூத்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை வளர்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை தூக்கிட்டு போற அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரன் இல்ல. என் தங்கச்சி குழந்தை சாகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மை. நாங்க அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆனா இந்த குழந்தை தான் சுப்புவோட குழந்தைன்னு கணக்கு போடுற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்க. ஏய், அப்புறம் எதுக்கு எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண? என் வீட்டுல வளர்ற குழந்தை சுப்புவோட குழந்தை அன்னு கேட்டியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. நான் ஃபோன் பண்ணது உண்மை. ஆனா அதுக்கு காரணம் நீங்க நினைக்கிறது இல்ல. ஏய், அப்புறம் வேற என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா ஃபோன் பண்ண? சொல்றேன். என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. ஒருவேளை ஏலகிரில இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க வளர்க்குற குழந்தை தன்னோட குழந்தையா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்படியெல்லாம் இருக்காது, அது வேற ஏதோ குழந்தைன்னு நானும் சரி இவளும் சரி சுப்புக்கு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப அவளுக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் குழந்தை தான் கன்ஃபார்ம் பண்ணோன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு நானும் கேட்டேன். என் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட சொன்னான். அந்த குழந்தை சுப்புவோட குழந்தை தான் ஒரு வார்த்தை ஜஸ்ட் போன் பண்ணி கேட்கறதுல என்ன பிரச்சனைனான்னு கேட்டா. அவ அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னாலேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் ஃபோன் பண்ணேன். நீங்க ஆமான்னு சொல்லல, அதான் அடுத்த செகண்டே நான் போனை வச்சுட்டேன். என்னடா நடிக்கிறியா? இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க. எனக்கு உன்னையும் தெரியும், உன் தங்கச்சியும் தெரியும். இன்னொரு முறை இப்படி எல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை நான் தொலைச்சிருவேன். இதோ பாருங்க, சுப்புவோட குழந்தை இறந்து போச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கேன். இப்ப அந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அவசியமா சுப்பு மட்டும் என் வழியில கிராஸ் பண்ணா அப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. வாங்கப்பா. என்னண்ணா சொல்றீங்க? குழந்தைய காணோம்னு நம்ம வீட்டுல வந்து தகராறு பண்ணாங்களா? ஆமா சுப்பு, மாப்பிள்ளையும் வந்தாரு, உங்க மாமாவும் வந்தாரு. உண்மையிலே முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைய நான் தான் கடத்திட்டேன்னு வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா குழந்தை காணாம போனது மட்டும் கன்ஃபார்ம். இதுல எந்த டவுட்டும் இல்ல. இல்லண்ணே, விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு எனக்கு தோணுது. குழந்தைய காணோம்னா நேரா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நூல் பிடிச்ச மாதிரி நேரா உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வம்படியா சூர்யா குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டி வெறுப்பேத்திட்டு போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில குழந்தை காணாம போயிருக்குன்னா நான் ஏதாவது சொல்லி நீ ஏதாவது செஞ்சிருக்கலான்னு அவங்க நினைச்சிருப்பாங்கண்ணே. சந்தேகத்தின் பேர்ல உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை என்னோடதுதான் அர்த்தம். அதெல்லாம் சரி, நீ சொல்றது எப்படிமா? நான் என் குழந்தை செத்து போகலன்னு திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொன்னல. நீங்க இத மாமா கிட்ட சொன்னீங்களா? இல்ல, நான் சொல்லல. இப்ப வரைக்கும் நான் எதுவுமே பேசல. அப்ப நான் நினைக்கிறது தானே கரெக்ட். அந்த குழந்தை ஏன் குழந்தைதான்.
திருட்டுத்தனமா ஏதோ பண்ணி மாமா அதை எடுத்துட்டு போயிருக்கணும். இப்ப அதை காணோன்னு சொன்னதும் நீ தான் எடுத்துட்டு போயிருக்கணும்னு உன்கிட்ட வந்து சண்டை போடுறாரு. இதுதானே, இதுதான் சத்தியம். இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இதெல்லாம் வச்சு நிரூபிக்க முடியாதம்மா. அதுக்கு தானே உன்னை கெஞ்சி கேக்குறேன். யாரையாவது ஒரு சாட்சியை உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? இங்க பாருண்ண, பிரசவங்கிறது 4 கதவை இழுத்து சாத்தி ஒரு ரூம்குள்ள எனக்கு நானே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அங்க ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க, கூட ஒரு நர்ஸும் இருந்திருக்காங்க. நான் ஒரு கைதியா இருக்கிறதால ஜெயிலர், வார்டன், மத்த போலீஸ்காரங்க எத்தனையோ பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல யார வேணாலும் அவர் விலைக்கு வாங்கியிருக்கலாம். யாராவது ஒருத்தரை உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? உண்மை என்னன்னு உன்னால கேட்க முடியாது? சரிம்மா, நான் முயற்சி பண்றேன். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்கண்ணே. கொஞ்சம் சீரியஸா இந்த விஷயத்துல நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த விஷயத்துல அவங்களுக்கு கோவம் வருதுன்னா அவங்க ஏதோ மறைக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். எப்படியாவது ஏதாவது ஒரு க்ளூவை கண்டுபிடிங்கண்ணே, ப்ளீஸ். சரி சுப்பு, நீ இவ்வளவு தூரம் சொல்றப்ப நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது பண்றேன், யாரையாவது பிடிக்கிறேன். எப்படியாவது அது ஓ குழந்தை தானா இல்லையாங்கிறத நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ணே, அன்னைக்கு சொன்ன நீ ஒரு பாட்டியம்மா உன் குழந்தை சாகலன்னு சொன்னாங்கன்னு. அவங்க வாக்கு தப்புன்னுதா சரித்திரமே இல்லையா. ஜெயிலுக்குள்ள அவங்களுக்கு கருணாக்க கிழவின்னு ஒரு பேரே இருக்குன்னு. ஏன்னா அவங்க எது சொன்னாலும் பலிச்சிருமா. இந்த விஷயம்லாம் எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட பாட்டியம்மா அவங்க வாயால என் குழந்தை சாகலன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காகவாச்சும் ப்ளீஸ் நாம் இதை செஞ்சுதானே ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ப்ளீஸ். நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டேனே. எப்பாடு பட்டாவது நீ கேட்ட ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். போதுமா? நான் வரேன். சரிங்கண்ணே. என் வீட்டுக்காரர் சொல்றத கேட்கணுங்கிற குறைஞ்சபட்ச மரியாதை கூட என் மனசுல தோணாம போச்சு. இந்த குழந்தைதான் நம்ம குடும்பத்தோட வாரிசுன்னு ஒரு தடவையா 2 தடவையா 1 கோடி தடவை சொன்னாரே. அப்பெல்லாம் அவர் மேல அர்த்தமில்லாத கோவம் தான் வந்துச்சு. இப்படி ஒரு விபரீதம் உண்டாகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் பண்ணிட்டேனே. என் குடும்பத்தோட வாரிச யார்கிட்டயோ தூக்கி கொடுத்துட்டேனே. காருக்குள்ள குழந்தைய வைக்கும் போது கூட யாரு இருக்காங்க நான் பார்க்கலையே. ஐயோ, வீட்டுல இருக்கிற குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி என் வீட்டு குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டனே. ஆமா, என்ன மன்னிச்சிடுமா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுமா. எனக்கு என் பேரன் வேணுமா. உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேக்குறம்மா. என் பேரனை என்கிட்ட கொடுத்துடு. என் பேரனை என்கிட்ட கொடுத்துருமா, கொடுத்துடு. அம்மா, அம்மா, இந்த வரேன்டா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா.
இந்தடா. என்னம்மா சமைச்சிருக்கிற? ஆமா, தினம் தினம் இங்க விருந்து வைக்கிறாங்க. போடுறத தின்னுட்டு போடா. ஹோட்டல்ல திங்காம வீட்டுல திங்க முடியுதுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? இதுக்கு பட்னியாவே இருந்திருக்கலாமேம்மா. சரி, அம்மா உமா எங்க? வெளியில போயிருக்காடா. வெளியில போயிருக்காளா? அம்மா, இது சென்னைமா. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல வெளியே எப்படி போக முடியும்? எங்கேயாவது போய் வழி தெரியாம தவிக்க போறா. ஒண்ணும் இல்ல, அவ தவிக்கெல்லாம் மாட்டா. அவ ரேணுகாவோட தான் போயிருக்கா. டேய் பாத்துடா. ரேணுகாவுடையா? எங்க போனா, எதுக்காக போனா? இதுக்கேண்டா இவ்வளவு பதட்டப்படுற? உமா உமான்னு ரேணுகா எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? உன் தங்கச்சி வேற அத வாங்கணும் இத வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி ரேணுகா கூட்டிட்டு போயிருக்கா. இதுல உனக்கேண்டா இவ்ளோ கஷ்டம்? எப்ப கிளம்புனாங்க, எங்க போனாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அவங்க போய் 1 மணி நேரம் ஆகுது. எங்க போறாங்க என்னன்னுலாம் சொல்லல. ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கு என்னடா இப்ப? டேய், ரேணுகாவோட தான் போனான்னு சொன்னேன். அப்புறம் ஏன்டா இப்படி பதட்டப்படுற? அந்த பொண்ணு இவ கூட பிறந்த அக்கா மாதிரி எவ்வளவு பாசமா பாத்துக்கிறா தெரியுமா? எவ்வளவு ஆசையா பேசுறா தெரியுமா? தங்கமான பொண்ணுடா. ஆமா, நீதான் மெச்சுக்கணும். உனக்கு நல்லதெல்லாம் பிடிக்காத? அண்ணா அண்ணான்னு உன் மேல கூட எவ்வளவு பாசமா இருக்காடா அந்த ரேணுகா. இந்த மாதிரிலாம் ஆளுங்க கிடைக்க நீதாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். போதும், நிறுத்து. ஆமா, உன்னோட முறப்பெல்லாம் என்கிட்ட காட்டு. உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டி தாண்ட லாயக்கு. கொமட்லயே வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்துனாதான் புத்தி வரும். ஆ,
கலைவாணி கலைவாணி. யோ என்னையா மறுபடியும் தண்ணி போட்டியா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடியே பொண்டாட்டி, ஐயா இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. நிறுத்தியா? உனக்கு என்னையாச்சு? ஏதியா குடிக்க பணம்? என்னதான் படி தொலைச்ச? ஏய், இரு இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. முதல்ல நான் காட்டுறத பாரு, அப்புறம் பேசு. யோ ஏதியா உனக்கு இவ்வளவு பணம்? எங்க இருந்தியா கொள்ளையடிச்ச? பாத்தையா, இதுதானே வேணாங்கிறது. புருஷன் மேல நம்பிக்கையே வராதா உனக்கு? கள்ளி, நான் ஏண்டி கொள்ளையடிக்க போறேன்? ஆண்டவன் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டட்டுமா கொட்டட்டுமா கொட்டட்டுமான்னு கேக்குறான். அத நான் வேணா வேணா சொல்றதுக்கு நான் என்ன கேன பையலா? இல்லையா, இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க. இல்லன்னா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்காது. யோ மரியாதை உண்மையை சொல்லியா, எங்கேயோ போய் கொள்ளையடிச்சிட்டு வந்த? யாரையா ஏமாத்தின? யாரு கூடயே கெடுத்துட்டு வந்து இந்த பணத்தை கொண்டு வந்திருக்க? என்னடி பொம்பளை நீ? குடிய கெடுத்தாதான் பணம் வரும் நினைக்கிறியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி. ஒரு குடிய வாழ வச்சாலும் பணம் கிடைக்கும். உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா நீதான் பெரிய உலக உத்தமியாச்சே. பணமும் வேணாம் காசு வேணாம்னு சொல்லி கவுத்து விட்டுட்ட. பத்தா குறைக்கு நானா பணத்துக்காக ஒரு ரூட்டை போட்டா அதையும் நடக்க விடாம பண்ணிட்ட. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அப்போதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அந்த குழந்தைய தூக்கிட்ட. யாரோ 2 பேர் ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷமா புள்ளையே இல்லாதவங்களாம். இங்க ஏதோ தத்தெடுக்க குழந்தை கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அங்க யானை இருக்கு, இங்க அல்வா இருக்கு. அள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறதான நம்ம வேலை. அதத்தான் நான் செஞ்சேன். இந்த கையில குழந்தைய கொடுத்துட்டு இந்த கையில பணத்தை வாங்கிட்டேன். எப்படி? பாவி பாவி, நல்லா இருப்பியா? மனுஷனாயா நீ? உருப்படிவாயா நீ? உனக்குள்ள நல்ல சபை வராதியா? யாரும் அப்படி சொன்னது? நான் என்னைக்குமே நல்லா தாண்டி இருப்பேன். பாத்தீல 5 லட்சம் அந்த தருமலிங்க கொடுக்க வேண்டிய காசு எவனோ ஒரு தர்மமா கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு என்ன போச்சு? யாரு கொடுத்தாலும் காசு சொல்லும். எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை ருசிக்கா. கொல்லாம விட மாட்டேயா? நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாது. துரோகி, துரோகி, பச்சை துரோகி. உனக்கு கொல்லாம விட மாட்டேயா? என் தலையில வேற அடிச்சு சத்தியம் பண்ணிட்டல. உன்ன என்ன பண்ணடு பாரு. சாவு. என் தாலி இருந்தாலும் பரவாயில்ல. நீ செத்து தொலையா? தொலை, செத்து போ. போ. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேயா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா, அண்ணன் வந்துருச்சுமா. ஏண்டி அறிவு கட்டவளே, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா? ஏண்டா நீ கொழுப்பெடுத்து போய் தேடினா அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? நான் தான் அவ ரேணுகாவோட சேர்ந்து வெளியில போயிருக்கான்னு சொன்னேன்ல. உன்னை யாரு இவ்வளவு வெளியில எல்லாம் போய் தேடிட்டு வர சொன்னது? வந்து வாட்சிங்க பாருங்க. உங்களை யாருமா ஊரை விட்டு வர சொன்னது? என் உசுரை வாங்கறதுக்கனே வந்து சேர்ந்து இருக்கிறீங்களே. நல்லா இருக்குடா நீ பேசுறது. ஹோட்டல்ல தின்னுட்டு ஊரை சுத்திட்டு மொக்கையா சொவத்த உட்காந்து பாத்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்ப. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு வந்தவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டா. நான் உன்னை கேட்டனா? நான் கேட்டேனமா உங்களை? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு, என் பொண்டாட்டியோட சேர்த்து விடுன்ட்டு. ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏனே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கூலா இருனே. ஒரு நிமிஷம் இரு, தோ வந்துடுறேன். சரியா? அண்ணா இங்க பாருன்னு, ரேணுகாக்காவும் நானும் ஷாப்பிங் போயிருந்தோமா, எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. எவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமாடா? நமக்கு என்ன அவளை முன்ன பின்ன தெரியுமா? இல்ல சின்ன வயசுல இருந்து தான் பழக்கமா? எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு போன் பண்ணி பேசினா, நேர்ல வாங்கன்னு அன்னைக்கு சொன்னா. வந்த அன்னைக்கு பார்த்ததுதான்.
அதுக்குள்ள எவ்வளவு ஒட்டிக்கிட்டா தெரியுமா? உன் தங்கச்சி மேல உயிரா இருக்காடா. அம்மா சொல்றதுல உண்மைதானே. ரேணுகாக்காக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். ஆனா அந்த அக்கா தான் அவங்க வீட்டுக்கு போகாம வரக்கூடாது அப்படின்னு வம்பா அடம் பிடிச்சு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணே. வீட்டுக்கு கூட்டிட்டு போனல எப்ப? ஈவினிங் ஒரு 4 o'clock தானே. ஷாப்பிங் முடிச்சிட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போனோம். ஆனா அந்த அக்கா வீட்ல அவங்க அத்தை வேற இல்ல. நானும் அந்த அக்காவும் தான் இருந்தோம். அவங்க வந்து சாப்பிடுறியான்னு கேட்டாங்க. நானும் வேண்டாம் தான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஜூஸாவது குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஜூஸ குடிச்சதுதான் எனக்கு தெரிஞ்சது. செம்மையா தூங்கிட்டேனே. எப்படி தூங்கி எந்திரிச்சேனே எனக்கு தெரியல. தூங்கி ஏஞ்சி பார்த்தா மணி 7 ஆச்சு. லேட் ஆயிடுச்சு. ஐயோ பயந்துட்டு நான் வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன். ஆனா அந்த அக்கா தான் வந்து என்ன வீட்டுக்கு போய் ராக்கெட்டா விட போற, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அந்த அக்காவும் வீட்டுக்கு வாசல்ல வந்து விட்டுட்டு போனாங்கண்ணே. ஏய் ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு எல்லாம் போன? என்னென்ன கேள்வி இது? அவங்க ஆசையா கூப்பிட்டாங்க, நான் போனேன். இது தப்பா? அம்மா இவ பேசுறது செய்யறது எதுவுமே சரியில்லை. இவ எதுக்குமா அவங்க வீட்டுல போய் தூங்கணும்? தூக்கம் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்து தூங்க வேண்டியதானே? எதுக்காக ஊரெல்லாம் சுத்தணும்? நல்லா இருக்குடா நீ பேசுறது. ஊரை சுத்தினதுனால அசதியா இருப்பா, அதனால அவங்க வீட்டுல படுத்து தூங்கி இருப்பா. உனக்கு இது தப்பா படுதா? போடா, நீ ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. அடுத்தவங்களையே குறை சொல்ல வந்துருவ. நீ எடுத்துக்கிட்டு உள்ள வாமா. அவனுக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த பாதகத்தி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. என் தங்கச்சியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் யாரும் இல்லாத டயத்துல நான் செஞ்ச மாதிரியே ஜூஸ் கொடுத்து படுக்க வச்சு, மை காட், இல்ல இல்ல தப்பா எதுவும் நடந்திருக்க கூடாது. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. நான் இல்லாத நேரத்துல இவ வீட்டை விட்டு போனதே தப்பு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியலையே. கடவுளே. ஐயோ